அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தீபாவளி ரேஸில் எந்த படங்கள்லாம் கலந்துக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தான் இருந்துச்சு. அதாவது கமல் தயாரித்த சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ்னு அவங்க தான் முதல்ல அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அவங்க பின் வாங்கவே இல்லை. தொடர்ந்து அதை நோக்கி தான் அவங்களோட அந்த ப்ரொமோஷன்ஸும் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு யார் வருவாங்கன்னா, ஒரு பக்கம் விடாமுயற்சி வருவாங்க அப்படின்னாங்க, வேட்டையன் வருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் வேட்டையன் இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி எப்போ ரிலீஸ்னு இப்போ வரைக்கும் கேள்விக்குரியாகுது. கங்குவாவும் பார்த்திங்கன்னா நவம்பர் 14 போயிட்டாங்க. ஸோ இப்போது தீபாவளிக்கு அமரனை தாண்டி நம்ம கவி நடித்த பிளட்டி பெக்கர், ஜெயம் ரவியோட பிரதர்ஸ் இந்த படங்கள் தான் மோதுது. ஒரு வழியாக தீபாவளிக்கு பெரிய படங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த சின்ன நடிகர்களுக்குள்ளேயே இருக்கிற பெரிய படம்னு பார்த்தா அது வந்து சிவகார்த்தியோட அமரன் படத்தை மட்டும் தான் சொல்லணும். இப்போது தீபாவளி பஞ்சாயத்து முடிஞ்சு பொங்கலுக்கு தான் ஒரு மிகப்பெரிய களைகட்ட போகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து அஜித்தோட குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை குட் பேட் அக்லி தள்ளி போகுது, விடாமுயற்சி தான் வரும் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ விடாமுயற்சி அல்லது குட் பேட் அக்லி 2 படங்கள் ஏதாவது அஜித் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்ம். இன்னொரு பக்கம் வந்து மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தக் லைஃப் படமும் ரிலீஸ் ஆகும் போது இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலையே தவிர அதை நோக்கி தான் அவங்களோட அப்டேட்ஸ்லாம் இருக்குது. இது மட்டும் கிடையாது, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்து கிட்டத்தட்ட முடிய போகுது ஷூட்டிங்கை. இந்த படம் சூர்யா 44 இதுவும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் தக் லைஃப், இன்னொரு பக்கம் சூர்யா 44, இன்னொரு பக்கம் அஜித்தோட குட் பேட் அக்லி அல்லது விடாமுயற்சி. இப்படி மும்முனை போட்டி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம நானும் போட்டியில் குதிக்கிறேன்டா அப்படின்னு இன்னொரு பெரிய ஹீரோவும் குதிச்சிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சியான் விக்ரம். அதாவது சித்தா படத்தின் இயக்குனர் நம்ம SU அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம், நம்ம SJ சூர்யா மற்றும் பல நடிப்பில் உருவாகியிருக்கிற வீர தீர சூரன் 2ஆம் பாகம். இந்த படம் தான் வர பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அதோட செய்திகள் தான் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. நம்ம விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஐடியா தான் இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பெரிய படம் ரிலீஸ் ஆனாவே தியேட்டருக்கு பஞ்சாயத்து வரும். இதில் 3 ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்க. இப்போ 4ஆவதாக இன்னொரு படம் வரும்போது கண்டிப்பாக 4 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. ஏன்னா தியேட்டர் பிரிக்கிறதுல பஞ்சாயத்து வரும். ஏன்னா 5 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2500 3000 தியேட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1000 ஸ்க்ரீன் கூட இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் 2 படங்கள் தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எந்த படம் பொங்கலுக்கு வந்தால் நீங்கள் முதல் காட்சியே பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க? அது தக் லைஃபா, சூர்யா 44, விடாமுயற்சியா, குட் பேட் அக்லியா, இல்லை வீர தீர சூரனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.